இது வரைக்கும் நம்ம எழுத்துக்கள் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாரக் கடி. பாரக் அப்படின்னா 12, கடி அப்படின்னா வரிசை. என்ன சார், இங்கே வரிசை 11 அல்லது 13 இவ்வளோதானே இருக்கணும். ஏன் பாரக்னு ஒரு 11 இல்லாமல் 13 இல்லாமல் ஏன் 12 வரிசைன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ரு அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, இது வடமொழி சொல். மற்றது எல்லாமே ஹிந்தி. சமஸ்கிருத லெட்டரை விட்டுட்டு மிச்சத்துக்கு பூரா சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா இதுவும் சொல்லுவாங்க. சமஸ்கிருத மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க.